ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேலை அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு எப்படி சென்டென்ஸ் அமைக்கலான்றதை பார்ப்போம். நான் வேலை செய்கிறேன், மைன் காம்கர் ரஹா ஹூங். அதே ஒரு பெண் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா மைன் காம்கர் ரஹி ஹூங் அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷில் ஐ ஆம் டூயிங் ஒர்க், ஐ ஆம் ஒர்க்கிங் அப்படின்றது. நீங்கள் இங்கிலீஷில் போட சொல்லி கமெண்டில் சொல்லியிருந்தீங்க, அதனால் இங்கிலீஷ்லேயும் சேர்த்து போட்டிருக்கேன். ஐ ஆம் டூயிங் ஒர்க், நான் வேலை செய்கிறேன், மைன் காம்கர் ரஹா ஹூங். அதே ஐ ஆம் ஒர்க்கிங் அப்படின்றதும் ஐ ஆம் டூயிங் ஒர்க் அப்படின்றதுக்கும் மைன் காம்கர் ரஹா ஹூங். அதே ஒரு பெண்ணு சொல்லணும்னா மைன் காம்கர் ரஹி ஹூங். அவள் வேலை செய்கிறாள், வக் காம் கர்த்தீகை, சி ஒர்க்ஸ். இதையே அவன் வேலை செய்கிறான் அப்படின்னு வந்தால் அதுவும் வக்கு தான் வரும். முடிகிற இடத்த வச்சு தான் நம்ம அவனா அவளான்னு பார்க்கணும். வக் ஹாம் கர்த்தாகை அப்படின்னா ஒரு நான் அவன் வேலை செய்கிறான் ஒரு ஆணை பார்த்து சொல்கிறது. அதே ஒரு பெண்ணை பார்த்து சொன்னால் வக் ஹாம் கர்த்தீகை அப்படின்னு வரும். அவர் வேலை செய்கிறார் அப்படின்றதுக்கும் வக்கு தான் வரும். வக் ஹாம் கர்த்தே ஹைங் அப்படின்னு வரும். கர்த்தே ஹைங் அப்படின்னு மாறும். முடிகிற இடத்த வச்சு தான் இந்த வக்கு வந்து ஆணா பெண்ணா இல்லை மரியாதையாக ஒருத்தரை சொல்கிறோமான்றதை நம்ம பார்க்கணும். வக் ஹாம் கர்த்தே ஹைங் அப்படின்னா அவர் வேலை செய்கிறார் அப்படின்றது. அதுவும் ஹீ ஒர்க்ஸ் தான் வரும். வக்கு வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக வரும். முடிகிற இடத்த வச்சு சொல்லணும். வக் ஹாம் கர்த்தீகை அப்படின்னா அவள் வேலை செய்கிறாள், சி ஒர்க்ஸ். இதை நம்ம ஏற்கனவே சிங்குலர் ஃபார்முலா பார்த்துருக்கோம், ஜெண்டர் ஃபார்முலாவும் பார்த்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். நான் நாளை வேலை செய்வேன், கல்னா நாளை, கல் மைன் காம் கருங்கா அப்படின்னு ஒரு பாய் சொல்கிறான். அதையே நான் நாளை வேலை செய்வேன் அப்படின்னு ஒரு கேர்ள் சொன்னோம்னா கல் மைன் காம் கருங்கி அப்படின்னு சொல்லணும். டுமாரோ ஐ வில் ஒர்க். நீ வேலை செய்கிறாயா, கியா தும் காம் கர் ரஹே ஹோ, நீ வேலை செய்கிறாயா, ஆர் யூ டூயிங் ஒர்க். நீங்கள் வேலை செய்கிறீர்களா, நீங்கள் மரியாதையாக சொல்லும்போது ஆப் வரும். அதையும் நம்ம நவுன் வேர்ட்ஸில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தும், ஆப், வஹ் அப்படின்னு எல்லா வார்த்தையும் நம்ம ஏற்கனவே நவுன் வேர்ட்ஸில் பார்த்துருக்கோம். நீங்கள் வேலை செய்கிறீர்களா, கியா ஆப் காம் கர்த்தே ஹோ, டூ யூ ஒர்க். நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள், ஆப் கியா காம் கர்த்தே ஹோ. வாட் ஒர்க் டூ யூ, நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள். அதவே நீன்னு சொன்னால் அங்கே தும்முன்னு போட்டுறணும், அவ்வளோதான். அதுவே நம்ம நவுன் வேர்ட்ஸில் பார்க்கும்போது பார்த்துருக்கோம் தும். இதவே தூ கியா காம் கர்த்தே ஹோ அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரொம்ப இதாக சொல்லும் போது நீன்றதுக்கு தூ அப்படின்னு சொல்லலாம். தும் கியா காம் கர்த்தே ஹோனா நீ என்ன வேலை செய்கிற அப்படின்றது. அது ரொம்ப ஃப்ரெண்டாக ஒரு ஃப்ரெண்டுக்குள்ளே ரொம்ப இதாக பேசும்போது தூ அப்படின்னு சொல்லலாம். தூ கியா காம் கர்த்தே ஹோ. ஃப்ரெண்டுகிட்டையும் நம்மளை விட சின்னவங்ககிட்ட பேசும்போது தூ அப்படின்னு சொல்லலாம். தூ கியா காம் கர்த்தே ஹோ, நீ என்ன வேலை செய்கிற. நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆப், ஆப் கியா காம் கர்த்தே ஹோ. வாட் ஒர்க் டூ யூ, உனக்கு இங்கே என்ன வேலை. தும்கோ யஹா கியா காம் ஹை. வாட் ஆர் யூ ஒர்க்ஸ் ஹியர், வாட் ஆர் யூ டூயிங் ஹியர். இங்கே என்ன வேலை செய்கிற, நீங்கள் என்ன செய்கிற அப்படின்றது. நீ உன் வேலையை பார், நீ உன் வேலையை செய் அப்படின்னா தும் அப்னா காம் கரோ, யூ டூ யுவர் ஒர்க். தும் அப்னா காம் கரோ, அப்னானா உன் வேலையை, தன் வேலையை. நீ உன் வேலையை மட்டும் பாரு, உன் வேலை தன் அப்படின்றதுக்கு அப்னா. தும் அப்னா காம் கரோ. அப்னா, அப்னே, அப்னி அப்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு சென்டென்ஸ் அமைச்சிருக்கதை பார்த்துருக்கோம். நீ உன் வேலையை பார், நீ உன் வேலையை கவனி, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவோம். அதை தும் அப்னே காம் சே காம் ரக்கோ, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். தும் அப்னே காம் சே காம் ரக்கோ. நீ உன் வேலையை முடிக்கிறாயா,
நீ உன் வேலையை பார், நீ உன் வேலையை முடிக்கிறையா அப்படின்னு. கியா ஆப் அப்னா காம் பூரா கர்த்தா ஹைங், நீ உன் வேலையை பார்க்குறியா. அதுவே ஆப் அப்படின்றதுனால அங்கே ஹைங்குன்னு வருது. நீனும் போது அங்கே தும் மாற்றி போட்டுக்கலாம். கியா தும் அப்னா காம் பூரா கர்த்தா ஹை அப்படின்னா கர்த்தி ஹைனா கேலா சொல்லணும், பாய்னா கர்த்தா ஹை. டூ யூ கம்ப்ளீட் யுவர் ஒர்க்? ராமன் நன்றாக வேலை செய்வான். ராம் காம் டீக் சே கரேகா. ராம் வில் டூ யூ ஒர்க் ப்ராப்பர்லி கரெக்ட்லி அப்படின்றது கரெக்டாக நல்லா செய்வான் அப்படின்னா ராம் காம் டீக் சே கரேகா. இதவே சீதா நல்லா வேலை செய்வா அப்படின்னா சீதா காம் டீக் சே என்ன மாறும், கரேகி அப்படின்னு மாறும். இந்த வேலையை எனக்காக செய்யுங்கள். ஏ காம் கரோ, இந்த வேலையை எனக்காக செய்யு. இஸ் காம் கோ கர்த்தோ, எனக்காக செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறது. இந்த வேலையை எனக்காக செஞ்சு கொடுங்க, செய்யுங்க. ஏ காம் கரோ, இஸ் காம் கோ கர்த்தோ, டூ திஸ் ஒர்க் ஃபார் மீ. நாங்கள் வேலை செய்தோம். ஹம்னே காம் கியா. இந்த கியா வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் அமைச்சிருக்கதை நம்ம பார்த்துருக்கோம். கியா தியா அப்படின்ற வார்த்தையை கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. இந்த வார்த்தை எங்கே வரும்னு நம்ம அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். கியா தியா அப்படின்னு. ஹம்னே காம் கியா அப்படின்னு வி ஒர்க்குடு, அவங்க வேலை செஞ்சாங்க. நாங்கள் வேலை செய்தோம், நாங்கள் வேலை செய்தோம். ஹம்னே காம் கியா. நாம் வேலை செய்வோம், நாளைக்கு செய்வோம் அப்படின்னு அங்கே கல் சேர்த்துக்கணும். நாம் வேலை செய்வோம் அப்படின்னு என்றைக்கும் சொல்லாமல் நாங்கள் வேலை செஞ்சுக்கிடுவோம், செய்வோம் அப்படின்னு. ஹம் காம் கரேங்கே, வி வில் ஒர்க். அவர்கள் வேலை செய்தார்கள். உன்ஹோங்னே அப்படின்னா அவர்கள். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் அமைச்சிருக்கோம். உன்ஹோங்னே காம் கியா, தே ஒர்க்குடு, அவர்கள் வேலை செய்தார்கள். ஹம்னே அப்படின்னா நாங்கள், உன்ஹோங்னே அப்படின்னா அவர்கள். அவர்கள் வேலை செய்வார்கள். வே காம் கரேங்கே, தே வில் ஒர்க். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.